ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 2 இயர்ஸ் ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக இது வந்து சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட்லேருந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து ஷூட்டிங் முடிச்சு இப்போ ரிலீஸ் வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வினோத் பிரதருக்கு தான் இந்த ஃபுல் கிரெடிட் போய் சேரணும். ஏன்னா ஞானவேல் சார் சொன்ன மாதிரி யூஸ்வலாக ஒரு ப்ராஜெக்ட்னா ஹீரோ கதை கேட்பாங்க, இல்லைன்னா அப்படி உட்காந்து கதை கேட்பாங்க, இல்லைன்னா ஒரு டேரக்டர் ஏதாவது ஒரு கதை கேட்டு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்படின்னு இல்லாமல் ஆக்சுவலாக எனிமி படம் ஷூட்டிங் நடக்கும்போதே வந்து வினோத் வந்து இந்த மாதிரி முரளி கோபி நல்ல ஒரு கதை கூட இல்லை, ஒரு நல்ல ஒரு தாட் ஒன்று வச்சுருக்காரு. சும்மா ஒரு 1 லைன் ஒன்று சொன்னார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது நம்ம வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி மச்சான் நம்ம பண்ணலாம், நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ப்ரொடியூசராக வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது இப்படி ஷூட் பண்ணாதான் நல்லாயிருக்கும், இந்த ஸ்கேலில் தான் ஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய ஒரே ப்ரொடியூசர் வந்து வினோத் தான். அதில் அந்த கேரக்டர், அந்த தமிழ் கேரக்டர் வந்து நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் எ ப்ராடக்டாக நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ டெக்னிக்கல் வைஸும் சரி, ஸ்கிரிப்ட் வைஸும் சரி, எல்லா விதத்துலேயும் வந்து ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். அது கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இந்த ப்ராஜெக்ட் என்ன மெயினாக என்ன ஆச்சுன்னா, இந்த இப்போ அந்த ஒரு ட்ரிவாண்ட்ரத்தில் நடக்கிற கதை. ஒரு தமிழ் பையன் அங்கே போகிறான். சேம் டைம் ட்ரிவாண்ட்ரம் சார்ந்த அந்த கேரளா தமிழ்நாடு பார்டர் திண்டுக்கல் அந்த பகுதியிலையும் நடக்கும். ஸோ பாதி தமிழ் இருக்கும், பாதி மலையாளம் இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம வந்து பைலிங்குலாக ஷூட் பண்ணுறதா இல்லை வந்து டப் பண்ணுறதா, அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. பட் ஒரு லாங்குவேஜ்லாம் தமிழ் வந்து தமிழாக ஷூட் பண்ணிட்டோம், மலையாளம் வந்து மலையாளம் மட்டுமே ஷூட் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டுமே இருக்கும். 2 வெர்ஷனும் நம்ம வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து மலையாளம் இருக்கிற வெர்ஷன், மலையாளம் இருக்கிற டைலாக்ஸ் வந்து டப் பண்ணி தமிழ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி, ஏன்னா நிறைய இமோஷ்னலான சீன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறும் மலையாளம் போர்ஷன் மட்டும் தமிழுக்கு டப் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 2 வருஷனாக ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறோம். ஐ திங்க் we are all excited. ஸோ அண்ட் இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் யுவா, நிறைய படங்கள் அது கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த டிஐ அவுட்புட்டெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா அப்படி ரொம்ப இமோஷ்னலான ஃபைட்ஸ்லாம் இருக்கும். என்னோட ஸ்பெஷல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மாஸ்டர் இன்டர்வல் பிளாக் தான். எனக்கு ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணியிருப்பாரு. அது இமோஷனும் இருக்கும். இந்த பிகினிங் ஒரு சின்ன ஒரு வார் சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருப்பாரு. ஸோ ஆஸ் எ ஃபிலிமாக இது வந்து ரொம்ப டெக்னிக்கலி வெல் மேட் ஃபிலிம், தேங்க்ஸ் டு ஆல் த டெக்னீஷியன்ஸ். அதே சமயத்தில் ஆக்டர்ஸ், இப்போ இந்திரன் சார் அவர் வந்தது என்னன்னா, அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர் இந்த படத்தில். படம் லாக் பண்ண உடனே டேரக்டர் வந்து அவர்கிட்ட வந்து கேட்டது வந்து, எனக்கு இந்த படத்துக்காக 100 நாள் வேணும் அப்படின்னு தான். ஸோ அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, அந்த கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒருத்தம் பண்ணுற மாதிரி தான் அந்த கேரக்டர் இருக்கும். அதனால தான் அவர் கேட்டோன்னு கேட்டார், என் உடம்பு வச்சு இது பண்ண முடியுமா சார், இந்த உடம்பு வந்து இந்த கேரக்டர் பண்ண ஒத்துக்குமா அப்படின்ற கேள்வி தான் இருந்தது. பட் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அவ்வளோ இன்டென்ஸாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு படத்தில். அதே மாதிரி சுனில், அப்புறம் விஜயராகவன் சார், தேவமோகன், அப்புறம் முரளி கோபி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, நிக்கிலா மெல், சாந்தி, அவங்க கேரக்டர்லாம் வந்து ரொம்ப இன்டென்ஸான கேரக்டர். ரொம்ப எனக்கும் இந்த ஒரு மைக்குக்கும் முன்னாடி பேசுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒன்று உங்ககிட்ட சொல்ல வேண்டியிருக்கு, எனக்கு கருப்புக்கு முன்னாடியே நடித்த ஒரு ஃபிலிம் தான் அனந்தங்காடு. அதில் கொஞ்சம் கௌரவமான கேரக்டர், என்னோட பாடியோட பெரிய கேரக்டர். அதை டைரக்டரும் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டரெல்லாம் சொல்லும்போது, கதை கேட்கும்போது நானாக நடிக்க வேண்டியதுன்னு ஆச்சரியப்பட்டு இருந்தேன். அவ்வளோ கொஞ்சம் வெயிட்டோட பண்ண வேண்டியது தான். நான் அப்படி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ எல்லோரும் 25க்கு படம் தியேட்டரில் வரும்போது நான் சினிமா ரசிக்கிற எல்லாரும் அது பார்க்கணும், பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் அனுகிரகிக்கணும்னு சொல்கிறேன். அப்புறம் ஒன்றும் இல்லை, படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களை சொல்லுங்களேன். எல்லாருக்கும் ரசிக்கிறது மாதிரி படம் தான்.
ஆனால் அவ்வளவு டைம் எடுத்து கஷ்டப்பட்டு பண்ணுற படம்னு நான் சொல்கிறேன். நன்றி. நண்பர்களுக்கு அனந்தன் காடு டீம் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வினோத் பிரதர் இந்த படம் பற்றி ரொம்ப எக்ஸைட்டடாக படம் ஆரம்பிக்கிறப்ப எங்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்கிரிப்டை நம்பி, ஒரு ரைட்டரை நம்பி, அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு யார் யார் டீம் செட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த படத்தை வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் இந்த டீமில் வந்து ஆர்யா பிரதர் ஆகட்டும், கேமராமேன், ஃபைட் மாஸ்டர் எல்லாம் நாங்கள் டெடியில் ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்களோட டோட்டல் டீமும் இங்கே பார்த்த மாதிரி இருக்குது, ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ எல்லாரும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர்ஸ்ன்றது எங்களுக்கு தெரியும், எவ்வளோ சின்சியராக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க. எப்பவும் போல் ஆர்யா பிரதர் அவரோட பெஸ்ட் அவுட்புட் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். பெஸ்ட் எஃபர்ட். திரைக்கதை வந்து முரளி கோபி அவர்கள். நிறைய பேர் இதில் நடிச்சிருக்காங்க. நிக்கிலா விமல், அப்பானி சரத், நிறைய ஆர்டிஸ்ட், சுனில், அஜய் ஃப்ரம் தெலுங்கு, சுனில் ஃப்ரம் தெலுங்கு. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபில்ம். சவுத் இந்தியாவில் இருக்கிற ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச ஒரு படம் இது. ஆர்யா சார், சுனில் சார், இந்திரன் சார், இவங்க எல்லா கூடயும் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. முரளி கோபி சாரோட ஸ்கிரிப்ட்னா எல்லாருக்கும், எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ஒர்க் பண்ணணும்னு இருக்கும். அப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்தப்போ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். கார்த்தி இந்த கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர், இன்டென்ஸான நிறைய சிச்சுவேஷன்ஸோட கடந்து போன கேரக்டர். எனக்கு ஆஸ் அன் ஆக்டர் இது ரொம்ப சேலஞ்சிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. டைரக்டர் கிருஷ்ணகுமார் சார் அண்ட் த டீம் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. I hope the output will entertain you and make you think. ரொம்ப நாளாக எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு படம். அப்போது இது 25th ரிலீஸ் ஆகுது, தமிழில் ரிலீஸ் ஆகுது. அப்போது எல்லாரும் தியேட்டரில் போய் பார்க்கணுன்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. அனந்தங்காடு ஜூன் 25th வருது. ஏன்னா இந்த படம் கொஞ்சம் பெரிய கேன்வாஸில் இந்த ஸ்டோரியெல்லாம் ரெடி பண்ணும்போதே வினோத் சார் நம்மளோட கூட இருந்தது. அப்போது அவர் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பெரிய படம் நமக்கு மவுண்ட் பண்ண முடிஞ்சது. ப்ளஸ் இந்த ஸ்கிரிப்டை அவர் நம்மளோட கூட இல்லை இப்போது. காரணம் அவர் கொஞ்சம் அம்மைக்கு உடம்பு சரியில்லாத ஊருக்கு இருக்குது, அவரும் இங்கே இருக்குன்றது. காரணம் அவரை ஸ்கிரிப்டில் இது ஒரு பெரிய படமாக அவர் லூசிஃபர் எம்புரான் தான் இதுக்கு முன்னாடி பண்ணியது. அவர் ஞானமாயிட்டு வேறு படம் பண்ணியிருந்தது இதுக்கு முன்னாடி மலையாளத்தில் எல்லாம் மலையாள படம் தான். ഇതൊരു 200 ബേസ്ഡ് ആയിട്ടൊരു കേരളയിൽ 200 ഒരു 80s എൻഡിൽ 91 ബിഗിനിങ്ങിൽ നടക്കുന്ന വേണ്ടി ഒരു കഥ. ஆனால் அது அங்கே அந்த ப்ளோட்டு கேரளாவில் இருந்தாலும் அங்கே வர ஹீரோஸை என்ற தமிழ் பிரிவு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியணும் அளவுக்கு பேசுது. ட்ரிவாண்டத்துக்கு வருது குறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஆனால் ஆரிசார் கேரக்டர், வெற்றின்னு சொல்ல கேரக்டர் அவர் சினிமா இல்லை வந்து சேர்ந்தேன். அது காஸ்டியூம் பண்ணுறதுக்காக தான். அப்போது என் உடம்பு அவ்வளோ ஏதோ எனக்கு நிறைய அந்த மாதிரி பேர்கள் இருக்குது. நீர்க்கோழி, நத்தலி, சுண்டலின்னெல்லாம் நிறைய பேர் இருக்குது, கொடைக்கம்பின்னெல்லாம். அதுக்கு தகுந்த மோடி தான் என்னுடையது. ஆனால் கொஞ்சம் காமெடி எல்லாம் பண்ணி வந்தான். அப்போ